வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் பிரதிநிதிகள் இன்று வடமாகாண முதலமைச்சரை சந்தித்தனர். யாழ் கைதடியில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் வடமாகாண கல்வி அமைச்சர் குருகுலராசா, விவசாய அமைச்சர் பொ ஐங்கரநேசன், வடமாகாண சபை உறுப்பினர்களான அனந்தி சசிதரன் மற்றும் து ரவிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மறைக்கப்பட்டிருக்கின்ற தடுப்பு முகாம்களில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும். மறைமுகமான தடுப்பு முகாம்கள், சிறைச்சாலைகளை நாங்கள் நேரில் சென்று பார்வையிடப்பட வேண்டும். இருக்கப்பட்ட தமிழ் உறவுகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற இந்த மூன்று கோரிக்கையை வச்சு நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுக்கு இன்று ஊடகம்தான் கை கொடுக்கின்றது, ஊடகம்தான் எங்களை வழிநடத்தி செல்கின்றது. எங்களுடைய உணர்வுகளையும் ஆதங்கங்களையும் கண்ணீரையும் வெளிக்கொண்டு வரது ஊடகமாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சாட்சியங்கள், கடத்தல் வேலைகளை செய்தவர்களுடைய பெயர் பட்டியல் சகலதும் ஆதாரபூர்வமாக எங்களிடம் உள்ளது. சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் அவர்களிடம் கையளிக்க தயாராக உள்ளோம். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் ஆதாரங்களாக நாங்கள் வைக்கப்பட்டிருந்த சகல ஆதாரங்களையும் இன்றைக்கு முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களில் பலர் ஆணைக்குழுக்களின் முன் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். இதிலே நாங்கள் புதுமையாக எதுவும் செய்து நடைபெறாதவற்றை நடைமுறைப்படுத்த முடியுமோ என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. பரணகவ ஆணைக்குழுவின் அறிக்கை இதுவரை காலமும் வெளியிடப்படவில்லை. இந்த அறிக்கையை வெளியிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் தாங்கள் சொன்னவை அங்கு சரியாக பதியப்பட்டதோ என்பது சம்பந்தமாக. இன்று வந்திருந்தும் கிட்டத்தட்ட 6-7 பேரினுடைய தனிப்பட்ட விதத்திலே தங்கள் பிள்ளைகளை காணாமல் போன தினத்திலிருந்து அதன் பின்னர் எங்கோ ஒரு இடத்தில் கண்டதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதிலே ஜனாதிபதிக்கு முன்னிலையிலே இருக்கும் இந்த பெண் தன்னுடைய மகள் என்று ஒரு அம்மா அடையாளப்படுத்தினார். ஐக்கிய நாடுகள் சபை 2 வருடங்கள் கொடுத்த நிலையிலே ஒவ்வொரு மாதத்துக்கு மாதம் அல்லது காலத்திற்கு காலம் என்ன முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன என்பது சம்பந்தமாக விசாரணை செய்ய வேண்டும். சில இடங்களிலே இரகசிய தடுப்பு முகாம்கள் இருக்கின்றன. ஜோசப் கேம்ப் வவுனியாவில், அந்த ஜோசப் கேம்பில் கட்டாயம் சில தங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு, அந்த தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. எவரவர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துமாறு கோர இருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை கூடியிருந்த வேளையில் அந்த போராட்டங்களை முன்னெடுத்தும் அரசாங்கம் எதையும் கண்டுகொள்ளாத நிலையில் இன்றும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையில் சூகா ஜஸ்மின் அம்மையார் அவர்கள் வெளியிட்ட ஜோசப் கேம்ப் தொடர்பான ஆவணமும் ராணுவத்தினருடைய வன்முறை கொடுமைகள் தொடர்பாக வெளியிடப்பட்ட அந்த செய்தியும் கூட பெரிய அளவில் இந்த பெற்றார்களுடைய மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கண்டுகொள்ளாமல் இருப்பது எல்லாமே சர்வதேசத்தினுடைய அங்கீகாரம் தங்களுக்கு இருக்கின்றது. தாங்கள் எதையுமே இந்த சர்வதேசத்தினுடைய ஆதரவுடன் செய்து விடுவோம், வென்று விடுவோம் என்ற ஒரு எண்ணப்பாங்கைத்தான் காட்டுகின்றது. காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தை ஆரம்பித்து விட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையில் பொய்யை கூறிக்கொண்டு இன்று வரை அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது, இனியாவது இந்த 2 வருட கால நீடிப்பை கேட்டுவிட்டு இனியாவது இவற்றை செய்வதற்கு தன்னுடைய ஒரு டைம் லைன் ஒன்றை போட்டு என்னென்ன வேலைகளை தான் செய்ய வேண்டும் என்பதை நிறைவேற்ற வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த கடந்த வருடம் நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் அவருடைய மனைவி சாணி அவர்களுக்கும் தான் எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன், காரணம் அவர்களுடைய நன்மதிப்பு காரணமாக என்று அவர் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். இது எல்லாமே இங்கு இருக்கின்ற நீதித்துறை யாருடைய கையில் இருக்கின்றது என்ற செய்தியை உலகத்திற்கு சொல்கின்ற செய்தியாக பார்க்கின்றோம். ஏன் வீதியில் இருந்து அந்த மக்கள் போராட வேண்டும்? இங்கு சொன்னவர்கள் பலர் தாங்கள் நேரடியாக ராணுவத்தினரிடம் ஒப்படைத்ததையும் சில ஆதாரங்களை காட்டி ஜனாதிபதி அவர்களோடு நின்று படம் எடுத்தபடி இருக்கும் காட்சிகளை காட்டினார்கள்.